வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வகையான பொதுத்துறை வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து சில அறிவிப்புகள் நமக்கு வந்திருக்கு. யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற அடிப்படை தகுதி பெற்றிருக்காங்க. தமிழகத்தில் 12 பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக இந்த ஒரு வீடியோ ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். தகுதியுள்ள பயனாளிகள் பட்டியலில் இடம்பெற கடன்தாரின் நகையானது 40 கிராமுக்குள் இருப்பதோடு கடனின் பொழுது ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் சரியாக வழங்கியிருக்க வேண்டும். இலங்கை தமிழர்கள் மற்றும் மறுவாழ் முகாமில் வசிப்போர் மற்றும் அரசு ஓய்வூதியர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் என விளக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட்டுறவு சங்க ஊழியர்கள், போலி நகைகளை அடகு வைத்தவர்கள் மற்றும் தமிழகத்திற்கு வெளியே வசிப்பவர்களுக்கு இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது. வங்கிகளுக்கு உரிய அரசாணை மற்றும் இந்த மாத இறுதிக்குள் அனுப்பப்பட்டு தகுதியானவர்கள் எந்தவித கட்டணமின்றி தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பாகவே சொல்கிறாங்க. அதாவது 40 கிராமுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான். உதாரணமாக 41 கிராம் இருந்தால் தள்ளுபடி ரிஜெக்ட். தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் கடன் தள்ளுபடி. தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் 12 செல்லுபடியாக்குற பொதுத்துறை வங்கிகளில் இந்த தள்ளுபடியை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காருங்க. தள்ளுபடிக்கான முதல் விதி, 100% தள்ளுபடியை பெற வங்கியில் அடகு வைக்கப்பட்ட மொத்த எடை கட்டாயம் 40 கிராமுக்குள் இருக்கணும். 5 சவரன் இல்லைன்னா 1 சவரன் அந்த மாதிரி இருக்க வேண்டும். 100% தள்ளுபடியை பெற வங்கியின் அடகு வைக்கப்பட்டுள்ள நகையின் மொத்த எடை கட்டாயம் 40 கிராமுக்கு இருக்க மட்டுமே வேண்டும் அப்படின்றது அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. தள்ளுபடியை பெற தகுதியான 4 காரணிகள். ஸோ இந்த தள்ளுபடியை நீங்கள் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது தான், ஓகேங்களா. ஸோ இதில் பொதுமக்கள் வங்கியில் கடன் பெறும் பொழுது தமிழக அரசால் வழங்கப்பட்ட சரியான குடும்ப அட்டை, ஆதார் எண்ணை சமர்ப்பித்தவர்கள், இலங்கை வாழ் தமிழர்கள், தமிழகத்தில் உள்ள மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் இலங்கை வாழ் தமிழர்கள், ஓய்வூதிய குடும்பதாரர்கள், தமிழக அரசின் கீழ் பயன்படும் பெட்டிஷன்ஸ், ஃபேமிலி பெட்டிஷன் செயலில் உள்ள ஆதார் அட்டைகள், தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ஆதார் அட்டைகள். மாநில எல்லைக்குண்டான ஒரு சில நிபந்தனை இருக்குது. நீங்கள் நகைக்கடன் பெற பயன்படுத்திய ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டை இரண்டிலும் உள்ள முகவரி கட்டாயம் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா அல்லது புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்த அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி கடன் பெற்றிருந்தால் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ 12 பொதுத்துறை வங்கிகள், ஏதாவது உங்கள் 12 பொதுத்துறை வங்கிகள் வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5 சவரன் ஆதார் முகவரி தமிழ்நாடா என்ற கேள்வி கேட்டுக்கு வந்தபோது இதுவரை சரியான பதில் வரல. நீங்கள் அரசு அல்லது கூட்டுறவு ஊழியராக இல்லையா அப்படின்னா ஆம் என்றால் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது, இல்லைனா தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ 100% தள்ளுபடியை நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தள்ளுபடி இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு அரசாணை வழியாகும் 12 வங்கிகளுக்கு பொருந்தும். அரசு இந்த தொகையை செலுத்தும். தள்ளுபடி செய்யப்பட்ட நகைக்கடனுக்கான அதே தொகையை அரசு நேரடியாக வங்கிகளுக்கு செலுத்தும். ஸோ பயனாளிகள் எந்த விதமான கட்டணமின்றி நகைகளை மீட்டு கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஸோ 5 சவரன் தமிழ்நாடு முகவரியுள்ள ஆதார் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆதார் எண்ணை வழங்காமல் இருப்பது, தவறான எண்ணை வழங்குவது அல்லது வேறொருவரின் ஆதார் எண்ணை பயன்பற்றி கடன் பெறுவது, குடும்ப அட்டையின் எண்ணை வழங்காமல் இருப்பது அல்லது தவறுதலான குடும்ப அட்டை எண்ணை பயன்படுத்துவது, இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி இல்லை, உங்களுடைய மேலே ஆக்ஷனே எடுப்பாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ 5 சவரன் வரை முழுமையாக நகைக்கடன் தள்ளுபடி பெற முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் ஒரு ஜீவோவை பாஸ் பண்ணுவார். பொறுத்ததை நாம் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.